புரட்சி கலைஞர், கேப்டன், கருப்பு எம்ஜிஆர் போன்ற பட்டங்களுக்கு சொந்தக்காரர். எந்த ஒரு மனிதனும் பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைப்பவர். பிறருக்கு உதவி செய்வதில் அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. நட்பு என்ற சொல்லுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1952 அழகர்சாமி மற்றும் ஆண்டாள் அழகர்சாமி தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார் விஜயராஜ். அவங்க அப்பா அழகர்சாமி மதுரையில் சொந்தமாக ரைஸ் மில் வச்சுருந்தார். இதன் காரணமாக சின்ன வயசுலேருந்தே அவர் ஒரு வசதியான சூழ்நிலையிலேயே வளர்ந்து வர்றார். 1978 சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் மதுரையிலேருந்து கிளம்பி சென்னை வர்றாரு விஜயராஜ். அந்த காலகட்டத்தில் சினிமாவில் சான்ஸ் தேடணும் அப்படின்னா நல்ல புகைப்படங்கள் தேவை. இதுக்காக மதுரையில் இருக்கிற ராசி ஸ்டுடியோவிலேருந்து நல்ல புகைப்படங்களை எடுக்கிறாரு. அவருக்கு இந்த புகைப்படங்களை எடுத்தது ஆசை தம்பி அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர். இந்த புகைப்படங்களால் தான் அவருக்கு சினிமாவில் பல சான்ஸ் கிடைச்சதா பிற்காலங்களில் அவர் மேகசின் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. 1978 இயக்குனர் பி. மாதவன் அவர்கள் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார். அதில் ரஜினிகாந்துக்கு சகோதரராக நடிக்கிறதுக்கு விஜயகாந்தை ஒப்பந்தம் பண்ணுறாங்க. இதுக்காக அவருக்கு முன்பணமாக 100 ரூபாயும் கொடுக்கப்படுது. பிறகு ஏதோ சில காரணங்களால் அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. வேறு ஒருவர் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கப்படுகிறார். இதன் பிறகு தொடர்ச்சியாக அவருக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. அந்த சமயங்களில் பல முன்னணி கதாநாயகிகள் விஜயகாந்துடன் நடிக்க மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இதற்கு அவர்களால் சொல்லப்பட்ட காரணம் அவரது நிறம். அதன் பிறகு அவர் விஜயராஜ் என்ற தனது பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொள்கிறார். 1979 M.A. காஜா அவர்கள் தனது இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் விஜயகாந்துக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெறவில்லை. அதே ஆண்டு இன்னும் சில திரைப்படங்களில் நடிக்கிறார் விஜயகாந்த். அந்த படங்களும் அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. 1980 வெளியான தூரத்து இடைமுழக்கம் விஜயகாந்த் அவர்களுக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அதன் பிறகு புரட்சியாளராக மார்க்சிய சிந்தனைகள் கொண்ட கோபக்கார இளைஞராக அவர் நடித்த சிவப்பு மல்லி மற்றும் ஜாதிக்கொரு நீதி போன்ற திரைப்படங்கள் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. 1981 S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை அவரை ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக உயர்த்தியது. அதன் பிறகு S.A. சந்திரசேகர் மற்றும் விஜயகாந்த் கூட்டணியில் பல வெற்றி படங்கள் வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் பல முன்னணி இயக்குநர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்தார். ஒரு சமயத்தில் தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் பயின்ற மாணவர்களை பயன்படுத்தி கொள்ள பல கதாநாயகர்கள் அஞ்சிய காலத்தில் அவர்களுக்கு வாய்ப்பளித்து பல வெற்றி படங்களை கொடுத்தார் விஜயகாந்த். இதன் மூலம் திரைப்படக் கல்லூரியில் பயின்ற பல இயக்குநர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தினார் விஜயகாந்த். ஆயிரத்தி 1987 வெளியான கூலிக்காரன் என்ற திரைப்படத்தில் அதன் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ். தானு அவர்கள் புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கினார். தமிழ் திரையுலகில் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் விஜயகாந்த் மற்றும் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். இவர்கள் இருவரும் சிறுவயது முதலே நண்பர்கள். விஜயகாந்த் அவர்களை ஒரு பெரிய கதாநாயகனாக வடிவமைத்த பெருமை இவரையே சேரும். ஆரம்ப காலகட்டம் முதலே விஜயகாந்த் அவர்களுக்கான கதையை தெரிவு செய்வதில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு. இதற்கு பெரும் உதாரணம் SP முத்துராமன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வெற்றி படமான முரட்டுக்காளி திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க விஜயகாந்த் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இதற்காக ஒரு பெரிய தொகை
அவருக்கு முன்பணமாக அதன் தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம்மால் கொடுக்கப்பட்டது. இதை கேள்விப்பட்ட இப்ராஹிம் ராவுத்தர், நீ ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக வர வேண்டியவன், அந்த பணத்தை திருப்பி கொடுத்துவிடு என்று விஜயகாந்தை அனுப்பி வைத்து விட்டார். நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் சொன்னதை கேட்டு விஜயகாந்தும் தான் வாங்கிய முன்பணத்தை ஏவிஎம் நிறுவனத்தாரிடமே திருப்பி கொடுத்து விட்டார். ஒருவேளை அந்த திரைப்படத்தில் அவர் வில்லனாக நடித்திருந்தால் நாம் இன்று ஒரு மிகப்பெரிய கதாநாயகனை இழந்திருப்போம். பொதுவாக படப்பிடிப்புகளில் உணவுகள் வழங்கும்போது கதாநாயகன் முதல் ஒவ்வொரு துறையினருக்கும் வெவ்வேறு வகையான உணவுகள் வழங்கப்படும். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இதை மாற்றி கதாநாயகன் முதல் கடைசி ஊழியர் வரை அனைவருக்கும் ஒரே மாதிரியான சமமான உணவுகள் வழங்க வேண்டும் என்று கூறினார். இது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் அவர்களின் அலுவலகத்தில் எப்பொழுதும் உணவு வழங்கும் முறை பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. தொண்ணூறுகள் மற்றும் 2000 ஆண்டுகளில் பல வெற்றி படங்களை கொடுத்தார் விஜயகாந்த். இதன் மூலம் பல ஆண்டுகள் ஒரு முன்னணி கதாநாயகனாகவே தமிழ் திரையுலகில் வலம் வந்தார் விஜயகாந்த். 2000ஆவது ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் தலைவராக பணியாற்றினார் விஜயகாந்த். இந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கத்தின் பெரும் கடன் சுமைகள் அடைத்து வைக்கப்பட்டது. இவர் தலைவராக இருந்தபோது பல கலை நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளில் நடத்தப்பட்டது. இவர் தலைவராக இருந்தபோது பல பிரச்சனைகள் இவரால் தீர்த்து வைக்கப்பட்டது. அரசியலையும் விஜயகாந்த் விட்டு வைக்கவில்லை, அதிலும் சாதித்து காட்டினார். 14 செப்டம்பர் 2005 மதுரையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை அறிவித்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் விஜயகாந்த். இதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டனர். ஆனால் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்றார். மற்ற அனைவரும் தோல்வியடைந்தனர். பிறகு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றனர். தான் போட்டியிட்ட ரிஷிவந்தம் தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் விஜயகாந்த். பிறகு தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் உயர்ந்தார். அதன் பிறகு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டார். பின்னர் கூட்டணியிலிருந்து வெளியேறினார். பின்னர் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டார். இதில் அவர் தோல்வியடைந்தார். இதன் பிறகு உடல்நலக்குறைவு காரணமாக திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டார். பெரும்பாலான அரசியல் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வதை குறைத்து கொண்டார். பின்னர் பல ஆண்டுகள் ஓய்வில் இருந்த விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் 28 டிசம்பர் 2023 அன்று நம்மை விட்டு பிரிந்தார். இவரது இறப்பிற்கு ஒட்டுமொத்த தமிழகமே கண்கலங்கி நின்றது. தமிழக அரசின் முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தற்போது ஒன்றிய அரசு 2024ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை அறிவித்தது. இதில் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதை அறிவித்துள்ளது. எத்தனை விருதுகள் வழங்கினாலும் மக்கள் அவர் மீது கொண்ட பாசத்திற்கு ஈடாகாது.